ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடருது பாரு அப்படின்னு சொல்லி பாட்டில் வரக்கூடிய வரிகள் தான் வந்துட்டு நம்ம நிறைய பேர் அப்படியே மோட்டிவேஷனாக வச்சுருப்போம். அப்படியே கேட்டாலே கூஸ் பம்ஸ் ஆகும், அப்படியே புல்லரிக்கும், கமான் அப்படின்னு நம்ம ஒரு எந்திரிச்சோடனே ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டு அப்படியே கிளம்புவோம். நான்லாம் மண்டே மோட்டிவேஷன் சாங் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அதில் வந்து தேவுடா தேவுடா பாட்டிலேருந்து ஆரம்பித்து ஒருவன் முதலாளின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 பாட்டு போகும். ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய வரிகள்லாம் அப்படியே வந்துட்டு நம்மளை உற்சாகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனுங்கிறத நமக்கு மட்டும் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதை தாண்டி நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். சிஎஸ்கே போன்ற அணிகளுக்கு அவங்களுடைய அந்த ஹீரோஸை வந்துட்டு நம்ம ஹீரோஸாக பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸை வச்சு லைன்ஸை வச்சு பார்க்குறோம். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன் இதை நான் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சிஎஸ்கேவுடைய ரசிகர்கள் இப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறத தாண்டி அந்த பிளேயர்ஸ்க்கு அவங்களுடைய மோட்டிவேஷனை கொடுக்கணும். ஒரே ஒரு கிரிக்கெட் ஃபேன், ஒரு சிஎஸ்கே ஃபேன் அவருடைய வீடியோ மொத்தத்தையும் மாற்றிடுச்சு. அந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்ன பேசுகிறாரு, கிரவுண்டு வெளியே வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ பேர் தப்பாக பேசும்போது, அந்த ஃப்ரான்ச்சைஸியை சப்போர்ட் பண்ணாமல் பேசும்போது, அந்த இடத்துல ஒரு ஃபேன் அவர் நின்றுக்கிட்டு இவங்கெல்லாம் என்னங்க ஒன்றும் தெரியாத பசங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிஎஸ்கேவுடைய அந்த சாம்பியன்ஸ் லீக் T20 வரலாறை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா. அந்த 2010 சாம்பியன்ஸ் லீக் T20 சிஎஸ்கே வரலாறை பற்றி அவர் சொன்னதை பார்த்து சுப்பிரமணியன் பத்ரிநாத் வந்து அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து மக்கள் அவ்வளோ பேர் அதை ஷேர் பண்ணுறாங்க. எல்லா மீம் பேஜஸ்லேயும் அது வந்துச்சு. ஸோ அது அந்த வீடியோடைய பவர் ஒன்று இருக்குதுல்ல, அது அப்படியே மக்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிடுச்சு. அவங்க எல்லாரும் இப்போ வந்துட்டு ஆமாம் நம்ம என்னடா நம்ம சிஎஸ்கே நம்ம சப்போர்ட் பண்ணாமல் நம்மளை 4 பேர் கலாய்க்கிறானுன்றதுக்காக நம்மளும் கூட சேர்ந்து இவ்வளவு பேசிவிட்டோமே சே அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு ரசிகருடைய வீடியோ இருந்துச்சு. சிஎஸ்கே ரசிகர்கள் பல பேர் வந்து அந்த வீடியோக்கு அப்புறமா அடுத்த மேட்ச் நானும் சப்போர்ட் பண்ண முடியல, ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம தான் சிஎஸ்கே ரசிகர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க அவ்வளோ பேர். ஸோ அதுதான் அந்த ஒரு வீடியோடைய பவர். அப்போ அந்த மோட்டிவேஷன், அந்த பவர், அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்கள் ரசிகர்களாக நீங்கள் உங்கள் டீம்ஸுக்கு கொடுக்கணும். அது ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆர்சிபி ரசிகர்கள் எவ்வளவோ இடத்துல வந்துட்டு அவங்களே அவங்க டீமை திட்டிருக்காங்க. கண்டிப்பாக எந்த டீமுடைய ஃபேன்ஸும் திட்டவேன்னு சொல்ல முடியாது. 2024 ஆர்சிபியுடைய ரசிகர்கள் அவ்வளோ கோவப்பட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆர்சிபி ரசிகர்கள் இந்த மேனேஜ்மெண்ட் சரியில்லை, வேஸ்ட்டு, இவங்க ஆக்ஷனில் போய் தூங்குறதுக்கு தான் லாய்க்கு, அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசினாங்க இந்த டீமை. ஆனால் அதே நேரத்தில் அந்த டீம் ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கடந்த அடுத்த ஒரு மேட்ச் ஜெயிச்ச உடனே அவங்களுடைய சப்போர்ட்டு அப்படி இருந்துச்சு. கடந்த ஒரு 5-6 மேட்ச் ஒரு நல்ல பதிலை கொடுத்து குவாலிஃபை ஆகிற ரேஞ்சுக்கு போனாங்க ஆர்சிபி போன வருஷம். ஸோ இது வந்து மியூச்சுவல் தான். ஸோ நீங்கள் ஒரு வெற்றியை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ற ரசிகர்கள், நீ ஒரே ஒரு தடவை சப்போர்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ பாரு நான் உனக்கு என்ன பதில் தரேன்ற மாதிரி ஒரு ரெடியாக இருக்கிற டீம். இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷனாக தான் ஆர்சிபி போன வருஷம் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துச்சு. இது மாதிரி பல அணிகள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸே நம்ம எடுத்துக்கலாம். பல முறை வந்து அப்படியே கீழேருந்து அடித்து மேலே வந்து கம்பேக் கொடுத்து வெறித்தனமாலாம் பண்ணிடுது. சிஎஸ்கே 2010 பண்ணிடுதுன்ற நம்ம இடத்துல பேசி கேட்டோம் இல்லையா. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ரசிகர்களாக சுற்றி இருக்கிறவன் கலாய்க்கிறான் பண்ணுறான் அதெல்லாம் தாண்டி என் ஃப்ரான்ச்சைசி ஜெயிக்கும் போது பெருமையாக போயிட்டு மாப்பிள்ள எங்கள் சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ தோக்கும் போதும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் மாடா இவங்க ஃப்ரான்ச்சைஸ் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் மாடா இவனுங்க வந்து சிஎஸ்கேன்றாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க போய் அவங்க ஃப்ரான்ச்சைஸிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாரும் அவங்க ஃப்ரான்ச்சைஸை கழுவி ஊற்ற மாட்டாங்க. அப்புறம் அவங்க கூட வந்து நின்றுக்கிட்டு என்னடா பெரிய தோனிங்கிறீங்க, டீமை பற்றி பேசுங்க, இப்படி எல்லாமே சொல்லுவாங்க பிரதர். ஆனால் அவங்க ஃப்ரான்ச்சைஸிக்கான சப்போர்ட்டை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் தாண்டி நான் 5 வருஷம் சாம்பியனு அது இது அப்படின்ற ஒரு பல விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க டீமை வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணணும். நான் உண்மையாக எவ்வளோ பேர் ரசிகன் தெரியுமாடா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஃபுட்பால்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பல ஸ்போர்ட் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ச்சைஸியோடைய டவுன்ஃபாலில் இருக்கும்போது தான் அந்த ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய ஃபேன்ஸ் சப்போர்ட் இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய பேட் பர்ஃபார்மன்ஸஸ். அது நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா டீமுக்கும் ஒரு தோல்வி, ஒரு வெற்றி, ஒரு ஏற்றம் இறக்கன்றது இருக்கும். அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே போன லைஃப்பில் அப்படியே இந்த கிராஃப் இறங்கவே கூடாதுன்னா நம்ம சொந்த லைஃப்லேயே அந்த மாதிரி கிடையாது, நம்ம யாருக்குமே கிடையாது. ஏறுது டபக்குன்னு இறங்கி திரும்ப ஏறுது. ஸோ அது மாதிரி தான் ஒரு டீமுமே. அந்த நேரத்தில் வந்துட்டு இல்லை தோல்வி ஓகே, இது என்ன மாதிரி ஒரு தோல்வி, இந்த தோல்வி நான் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி நடக்குது இல்லையா. ஸோ அதனால் சிஎஸ்கே ரசிகர்களுடைய சப்போர்ட் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நான் சொன்ன அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா எவ்வளோ பேருடைய மைண்டு உண்மையாகவே கரெக்ட் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஓவராக பேசிட்டேன், ரைட் சப்போர்ட் பண்ணுறேன், இனிமேல் என்னமோ பழசெல்லாம் மறந்துட்டேன்
அப்படின்ற மாதிரி ரெடி ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சூப்பராக சிஎஸ்கே ரசிகர்கள் நீங்கள் மட்டும் கிடையாது, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, ஜிடி, டிசி, பஞ்சாப்னு எல்லா டீமோட ரசிகர்களுமே கொடுக்குற சப்போர்ட்டை தான் அவங்க டீம் வேறு லெவலில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய டவுன்ஃபால், திடீர்னு ஒரு கம்பேக், இந்த மாதிரி எல்லா டீமும் நடக்குது இல்லையா? ஸோ நீங்கள் எந்த டீமோட ஃபேன் அண்ட் நீங்கள் உங்கள் டீமோடைய சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிஎஸ்கேவுடைய கம்பேக்கை பார்க்குறதுக்கு எல்லா டீமோட ரசிகர்களுமே கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கே இஸ் எ லெஜெண்டரி.